தத்தன் உள்ளே வந்து பார்க்குறான், அப்படியே மன்னன் பார்த்தா ரத்த வெள்ளத்தில் இருக்கார். உடனே தத்தன் உடைவாளை எடுக்கிறான் முத்தநாதனை குத்துறதுக்கு. உடனே அந்த நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னா மெய்ப்பொருள் நாயனார், தத்தா அவர் நம்மவர், அந்த உடைவாளை ரத்தம் மன்னனுக்கு அப்படியே பீறிட்டு அந்த இடமே பார்த்திங்கன்னா ரத்த காடாக இதுவாக போகுது. அப்போ கூட பார்த்திங்கன்னா தத்தனை தடுக்கிறார். தத்தா அவர் நம்மவர் சிவம், அதனால் அவரை நீ ஒன்றும் பண்ணக்கூடாது, அவர் மேலே சின்ன தூசி கூட படக்கூடாது, இது இந்த மன்னனோட ஆணைன்னு சொன்னோன்னே தத்தன் ஓங்கின உடைவாளை கீழே போட்டுறான். உடனே முத்தநாதன் சொல்கிறான், பத்தியா நான் உன்னை ஜெயிச்சிட்டேன், நான் உன்னை வந்து சூழ்ச்சியால் நான் வென்னுட்டேன் பத்தியா அப்படின்னு சொல்கிறான். மெய்ப்பொருள் நாயனார் பார்த்திங்கன்னா இப்பவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட கோவப்படாமல், முத்தநாதா நான் ஒரு எதிரிக்கிட்ட நான் வந்து என் உயிரை விடலை, ஒரு சிவ யோகிக்கிட்ட தான் நான் உயிரை விட்டேன், இப்போவும் எனக்கு வருத்தம் இல்லை, ஒரு சிவனடியாரால் தான் என் உயிர் போச்சு, இப்போவும் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சது நான் தான், என்னை நீ நேரடியாக வந்தால் கொல்ல முடியாதுன்னு நீ நான் எந்த வேடத்துக்கு நான் மரியாதை கொடுக்கணும், நான் சாட்சாத் அந்த சிவத்தை நினைக்கணும், அந்த வேடத்து மூலமாக தான் இருந்தேன், இப்போவும் நான் வந்து உனக்காக நான் உயிரை விடலை, நான் அந்த சிவத்துக்கிட்ட தான் நான் உயிரை விட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு முத்தநாதனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு.